Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC MTS ல கேட்ட சில previous year questions தான் பார்க்க போறோம். இதெல்லாம் சில without paper penல இருந்து இல்லாம பண்ண முடியும். அது எப்படி பண்றது? சில வந்து calculation வந்து skip பண்ணிட்டு ஈஸியா யூனிட் டிஜிட் மெத்தடா இருக்கட்டும். அந்த இதல வச்சு நம்ம எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றதுன்ற மெத்தட நம்ம பார்க்க போறோம். மைண்ட்ல சில சால்வ் பண்றத பார்க்க போறோம். SSC MTS பொறுத்தவரை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், நிறையா ஸ்கோர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் விசிட் பண்ணிக்கின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் முக்கியமான இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க பார்த்துலாம். ஹவு மெனி நம்பர்ஸ் தேர் பிட்வீன் 200 400 வரைக்குள்ள டிவிசிபிள் போத் 6 5க்குள்ள நம்பர் என்ன கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணிருக்க 30. ஓகேவா, 30. அப்போ இது ரெண்டும் ஒன்றா இருக்கனால ரெண்டும் ஒன்றாவே எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 200/300 அதேமாரி 400/300 30 0 அடிக்கிறோம். 18 வச்சுக்கலாம். அந்த பேலன்ஸ் தவிர விட்டுடலாம். 0 இது அடிக்கிற போது 1 3. ஓகேவா, மீது பேலன்ஸ் இருக்கிறத விட்டுருங்க. இப்போ இதுக்குள்ள இதை பாருங்க, டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு? 7. ஓகேவா, ஹவு நம்பர்ஸ் இருக்கு. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, இதுதான் ஆன்சர். தென் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, அது மட்டும்தான் நீங்கள் தெரியணும். இது தெரிஞ்சவங்க மைண்ட்லேயே போட முடியும், இது பிரச்சனை கிடையாது, இஷ்யூவே கிடையாது. ஓகேவா, இந்த நெக்ஸ்ட்டு இது வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே தான். இப்போ 35% சொல்லியிருக்காங்க இன்ட்டு எக்ஸு 42.5% இன்ட்டு 700. ஓகேவா, இதை நீங்கள் பர்சன்டேஜ் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 35 அடிக்கும் போது 20. எக்ஸோட வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 850. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகேவா, மல்டிபிள் பண்ண போறீங்க, அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ இதுதான். இதை நீங்கள் இந்த இதுலேயும் டேரெக்டாக இங்கேயே பண்ண முடியும். ஓகேவா, இது வந்து கேன்சலு. இங்கே அடிக்கிறீங்க, இங்கே 20 வருது. அப்போ 42.5 அப்படின்றது உங்களுக்கு இது அப்படியே 80ஆகுது, 4ஆகுது, 6ஆகுது, 1ஆகுது. அப்போ 85 வருதா, இங்கே 0 இருக்குது, அவ்வளோதான். இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, மைண்ட்லேயே நீங்கள் போட முடியும். இது வந்து புரியாதவங்களுக்கு புரியணும், அதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறது. எ பேக் சோல்டு வந்து டிஸ்கவுண்ட் வந்து 12.5, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6400 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 25% சொல்லியிருக்காங்க. அப்போ சிபி எம்ஆர்பி சிபி வந்து டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ 87.5%. இங்கே வந்து 25 சொல்லியிருக்காங்க. அப்போ 125%. ஓகேவா, இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துருவோம், இங்கே 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம அடிக்கிற போது 25 அடிக்கிற போது 3, அப்போ 5, இங்கே 5 0 7 10. ஓகேவா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸோட இதை அவங்க கொடுத்துருக்காங்க 6400. இது எப்படி வந்துருக்கு? 640 மல்டிபிள் ஆகிருக்கு. ஓகேவா, ஒரு 0 மட்டும் ஆகிருக்கு. அப்போ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க, இன்ட்டு 640. ஓகேவா, அப்போ 0 4 28. இங்கே லாஸ்ட் டிஜிட் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அதுதான் ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா, நீங்கள் ஃபுல்லாக பண்ணாலும் ஓகே, இல்லாட்டினா பரவாயில்லைங்க. ஓகேவா, ஃபுல்லாக பண்ணாலும் தான் வரப்போகுது. நீங்கள் மைண்ட்லேயும் டேரெக்டாக இந்த இடத்துலையும் லாஸ்ட் இந்த 4ம் 7 மல்டிபிள் பண்ணாலும் 8ன்னு வருது. 4 28ன்னு வருது. 28 எங்கே இருக்குது? 8 0 எங்கே இருக்குன்னு பார்த்தாலே போதும், உங்களுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்துட முடியும். ஓகேவா, சிம்பிளாக நீங்கள் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது காம்ப்ளிகேட் கிடையாது. அதாவது இது 100ல் 12.5 போச்சுன்னா உங்களுக்கு 87.5. அதே தான் இங்கே 100லேருந்து ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க 25. அப்போ 125. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 0 எழுதிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா, இது ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். கிளியர். ஓகே, வேறு ஏதாவது டவுட் புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாகவே அவங்க கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ 3,
Q வந்து 5 R ஓட 2 அப்போ டைரெக்டாக இங்கே பண்ணாலே போதும் 5 2 இது பார்த்தீங்கன்னா 10 வருது 10ல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்துடும் தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்று தான் வருது இங்கே வந்து இங்கே 2 இருக்குது 10 3 இருக்குது 10 6 19 இருக்குது 19 எஸ்ட்டு 10 இதுதான் ஆன்சர் ஓகேவா இதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் மைண்டில் ஈஸியாக அப்படியே பண்ணிட முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வேலையும் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகேவா இதுக்கெல்லாம் பேனா பேப்பர் தேவையில்லை ஓகேவா மைண்டில் போட முடியும் ஓகே இதை வந்து ஆவரேஜ் இப்போ ஆவரேஜ்ன்ற போது நீங்கள் டேரெக்டாக இதோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது 4 போட்டாச்சு இது வரும்போது 0 0 1 இருக்குது 10 13 14 மீது 1 10 20 21 ஓகேவா இதை அடிக்கிற போது 5 20 3 12 5 20 ஓகேவா இதுதான் ஆன்சர் இதை நீங்கள் மைண்டில் போட்டுக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சிம்பிளானது அதை இப்படி தான் உங்களுக்கு வரப்போகுது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா பிரேம் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் அலோன் 24 hours சேம் ஒர்க் வந்து 30 hours எடுத்துக்கிறாரு ஓகேவா அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளோ வரும் ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க ஓகேவா ஒரு டேயில் ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க இப்போ பிரேம் சந்திரன் 24 hours அதே மாதிரி 30 hours இதோட எல்சியம் நம்ம பார்க்க போகிறோம் பண்ணும்போது 120 வருமா ஓகே 4 ஓகே அஞ்சு 4 நம்ம பண்ணிட்டேன் ஓகேவா அப்போ 2 பேரும் சேர்ந்துன்னா P + C சேர்ந்துச்சுன்னா 9 இருக்குது ஓகேவா அப்போ 9 / மொத்தம் 120 இதுதான் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க இல்லையா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 3 4 30 அப்போ 3/40 ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் சில நேரம் அந்த 9 120 கூட கொடுத்துருக்கலாம் ஆன்சரில் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேவா சிம்பிளானது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நம்ம பண்ணிக்கலாம் the next length of rectangle 5 times of its breadth is 10 cm ஓகேவா ரெக்டாங்குலர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ரெக்டாங்குலரில் பிரெத் வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க பி வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க ஆனால் லென்த் வந்து 5bன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா லென்த் வந்து 5bன்னு சொல்கிறாங்க 5 × 10 அப்போ இது வந்து உங்களுக்கு 50 இதோட ஏரியா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே கேட்கல ஓகேவா ஏரியா தான் கேட்குறாங்க ரெக்டாங்குலர் ஏரியா லென்த்து இன்ட்டு பிரெத்து இதோட ஏரியா இன்ட்டு பிரெத்து எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும்ல ஆன்சர் தானே இதுதான் எனக்கு கேட்டிருக்காங்க ஓகே தென் நெக்ஸ்ட்டு இந்த இதில் நம்ம சில கொஷின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் இது ஃபுல் செட்டு ஒரு செட்டில் கேட்டால் 25 கொஷின் வேணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் SSC MTS ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு சொல்லி இருக்கும் அந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் வைஸாக இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இதோட PDFs வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனே வர்றதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்